எல்லாருமே என்ன நினைப்போம், சூப்பர்ல நாங்கள் ரொம்ப சேஃப்டியாக தண்ணீரை மிச்சப்படுத்துவதற்காகவும் எனர்ஜினா என்ன, கரண்ட், மின்சாரம் எப்படி தயாரிக்கப்படுகிறது? ஒன்று நம்ம இந்த தண்ணீரை நீர்மின் நிலையமாகவோ இல்லாட்டி அணுமின் நிலையமாகவோ அனல் மின் நிலையமாகவோ மின்சாரம் அப்படிங்கிறது தயாரிக்கப்படுகிறது. ஸோ எனர்ஜியை நம்ம சேவ் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால வாட்டரை சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருப்போம். நிறைய நேரம் ஃபேன் ஓடுறது, ஏசி ஓடுறதுல நிப்பாட்டுவோம், கம்ப்யூட்டர் அன்பிளக் பண்ணுவோம், தேவையில்லாம மொபைலை சார்ஜ் போட மாட்டோம். இப்படின்னு சொல்லி பல எனர்ஜி தேவைகளை நம்ம குறைத்தாலும் கடைசியாக நம்ம எங்கே உட்காருவோம், குரூப்லையோ இல்லாட்டி ChatGPTயோ ஏதாவது ஒரு கேள்விகள் கேட்போம். இவ்வளோ தூரம் நம்ம சேகரித்த அந்த எனர்ஜி இருக்கு பார்த்தீங்களா, அதை விட 100 மடங்கு எனர்ஜியை உங்களுடைய ஒரு ChatGPTனுடைய கேள்வி பதில் முடித்து விடுகிறது அப்படின்னு சொல்றாங்க. நம்ப முடியலையே விக்கி அப்படின்னு கேட்டா அதுதான் உண்மை. ChatGPT இல்லாட்டி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் சரியாக ஒர்க் அவுட் ஆகணும்னா டேட்டா சென்டர்ஸ், இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய டேட்டா சென்டர்ஸ், சர்வர்ஸ் அப்படிங்கிறதுலாம் தேவை. இந்த சர்வர் அப்படிங்கிறது சரியாக ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக அதை கூல் பண்ணணும். அப்படி கூல் பண்ணுறதுக்கு அதற்கு தண்ணீர் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. இந்த டேட்டா சென்டரில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு ஹார்ட் டிஸ்காக இருக்கட்டும், இல்லாட்டி அது சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள், இல்லாட்டி அதற்கு தேவைப்படக்கூடிய மின்சாரம். அப்போ இந்த மின்சாரம் இதெல்லாமே அதிகமாக செலவழிக்க அதுக்கு இணையாக இருக்கக்கூடிய தண்ணீரின் அளவும் அதனுடைய செலவினுடைய விகிதமும் கூடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்துட்டும் நம்ம கண்ணில் அது நேரடியாக தெரியாததுனால கடந்து விடுகிறோம் என்பதுதான் உண்மை.